ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மம்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்னோடய டெய்லி ரொட்டீன் ஷேர் பண்ணிவிட்டு டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கார்ன், நெக்ஸ்ட்டு கேப்சிகம்லாம் போட்டு சப்பாத்திக்கு ஒரு கிரேவி, நெக்ஸ்ட்டு வந்து கீரை தான் பண்ண போகிறேன். கீரை சேப்பங்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். ஸோ அதை செஞ்சுட்டே வந்து நம்ம எப்படி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற நிறைய வேலைகளையும் பார்த்துட்டு எப்படி வந்து டைமை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி ஒரு சின்ன பிஸ்னஸ், ஏதோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் பேஷனாக என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதையும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் என்னென்னா நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ அந்த டைமை வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே இந்த சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நான் ஷேர் பண்ணுறேன். ஒன் டேயில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் இரவே வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து நீங்கள் வந்து யோசித்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி எழுதி வச்சுக்கலாம். ஒரு மீல் ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும், அல்லது இப்போ வந்து ஒரு ஒர்க் ஏதாவது உங்களுக்கு இருக்கும், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து பிஸியான லைஃப்பில் நம்ம எல்லாமே மறந்துடுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேஸ் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம அன்றைக்கி வந்து மறந்துடுவோம். பட் முந்தின நாளே வந்து எழுதி வச்சுருக்கிற ஹேபிட் இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஹேபிட்டு. சப்போஸ் உங்களுக்கு எழுதி வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது வந்து பழக்கம் இல்லை அப்படின்னாலும் மார்னிங் எழுந்ததுமே நீங்கள் ஃபோனெல்லாம் வந்து பார்க்காம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு மார்னிங் ஒரு 4:30 5 o'clock எழும்போதே நான் வந்து அன்றைக்கி என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு அந்த என்னைக்கு சமைக்க போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டே யோசிச்சுட்டு தான் வருவேன். அதாவது நான் முந்தின நாளே பிளான் பண்ணிடுவேன். அதனால அந்த பிளானும் வந்து எனக்கு மார்னிங் வந்து ஈஸியாகவே டென்ஷன் இல்லாமல் வந்து நடந்துடும். அது மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நான் என்னுடைய விஷஸ் வந்து நான் கண்டிப்பாக மார்னிங் எழும்பினதுமே வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுற மாதிரி நான் வந்து என்னோடய விஷஸையும் நான் சொல்லிவிடுவேன். அது எதை ஆக நினைக்கிறமோ அதுவாகவே ஆன மாதிரி வந்து ஃபீல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மைண்டும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் கொஞ்சம் டீட்டெயிலாகவே. ஏன்னா வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் தான் நான் வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து நினச்சிட்டு இருக்கிறது கண்டிப்பாக நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்டையும் ஷேர் பண்ணுவேன். நான் அது வந்து எந்த அளவுக்கு ட்ரூவாக இருக்குன்னு எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். ஸோ எனக்கும் அந்த மாதிரி நம்பிக்கைலாம் அதிகமாகவே உண்டு. ஸோ அதுவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்ம முந்தின நாளே பிளான் பண்ணிட்டோம், அல்லது அன்றைக்கி மார்னிங்கே நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம் ஒரு 10 நிமிஷம் எடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலையை கொஞ்சம் ஈஸியாக பார்க்குறதுக்கும் டென்ஷன் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். இந்த 10 நிமிஷம் பிளான் பண்ணுறது வந்து அன்றைக்கி குக்கிங் வேலை மட்டும் இல்லை, அன்றைக்கி வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கான ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கலாம், அல்லது பர்சனல் ஒர்க்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து நம்ம இந்த மாதிரி யோசிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்லது வந்து நீங்கள் எழுதி வைக்கிறதும் நல்லது. டைமை மேனேஜ் பண்ணுறதுக்காக இன்னொரு விஷயம் நான் பண்ணுறது என்னென்னா, ஒரு வேலை செஞ்சுட்ருக்கும் போதே இன்னொரு வேலையை நான் பார்த்துடுவேன். அதாவது இப்போ வந்து குக்கிங் வேலை நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைட்லேயே வந்து காய் கட் பண்ணுற வேலை எல்லாமே பண்ணிவிடுவேன். நான் முந்தின நாள் இரவே வந்து காயெல்லாம் கட் பண்ணுறது வைக்க மாட்டேன். நான் அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வைக்கிறது அதுவும் பண்ண மாட்டேன். பட் என்னென்னா பூண்டு இஞ்சி எல்லாம் பீல் பண்ணி ரெடியாக வச்சுருவேன். அது மாதிரி வந்து காய் கட் பண்ணி வைக்கிறதும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கிடையாது. அதனால் மார்னிங் வந்து இப்போ நான் வந்து ஒரு குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த குழம்பு கொதிக்கிற டைம்லேயே வந்து நான் வந்து காய் கட் பண்ணி அடுத்த பொரியலுக்கான வேலையை பண்ணிடுவேன். சப்போஸ் அன்றைக்கி வந்து பொரியலுக்கான வேலை வந்து கொஞ்சம் இழுக்கும், அதாவது இப்போ கோவிக்காய் ஃப்ரைனா பண்ணுறோன்னா கொஞ்சம் டைம் இழுக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு குழம்புக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே அரிஞ்சு வைக்கிற வேலையெல்லாம் பண்ணிவிடுவேன். அதனால் முந்தின நாளே நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி யோசிச்சு வச்சாலும் சரி, அல்லது அந்த வெஜிடபிள்ஸை ஒரு பக்கெட்லேயோ அல்லது ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு நம்ம வந்து கிச்சனில் வச்சுருந்தாலும் நமக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நம்ம குக்கிங்கில் வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்போம். பட் அந்த டைமில் வந்து நம்ம ஃபோன் கால் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து வீடியோ ஏதாவது பார்க்குறது, அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா எல்லா வேலையுமே டிலே ஆகும், கன்ஃபியூஷன் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கும்போதே வந்து சைட்லேயே வந்து கொஞ்சம் வெசல்ஸ் இருந்துச்சு, பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி வைக்கலாம். அல்லது வந்து பாத்திரம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருப்போம், அதை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அடுக்கி வைக்கலாம். அல்லது நம்ம அவசரத்தில் ஏதாவது பொருட்கள் அங்கங்கே வச்சுருப்போம், அந்த பொருட்கள்லாம் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி வேலைங்களை கூட பார்க்கலாம். ஸோ அந்த நம்ம குழம்புலாம் கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சும்மாவே நின்றுட்டு இருக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிச்சனில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக அந்த டைமையும் நம்ம ஒரு 2 வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், டைமும் வேஸ்ட் ஆகாது. பட் இந்த மாதிரி ஒரே டைமில் 2 வேலையை பார்க்குறது நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கலாம். பட் வந்து இதுவே பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அல்லது வந்து ஒரு வேலையை அந்த வேலையை மட்டும் ப்ராப்பராக நம்ம முடித்தாலே நிறைய பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி சும்மா நம்ம இருக்கிறோம் அந்த டைமில் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன வேலைகளை பார்க்குறது நல்லது தான். நெக்ஸ்ட்டாக நம்ம மொபைலில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சும்மா வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு ஏதாவது பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நிமிஷத்தில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த வேலைகளை வந்து மூவ் பண்ணிடலாம். பட் நம்ம ஷார்ட்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம், 5 நிமிஷம் பார்ப்போம், கண்டினியூஸாக ஒரு 30 மினிட்ஸ் 1 ஹவர் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், சரி இந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எதுவுமே இப்போ நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி நீங்களே வந்து உங்களுடைய கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நான் வந்து எப்படின்னா ஆரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது வீடியோஸ் ஆரி ரிலேட்டடாவோ அல்லது ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாவோ ஏதோ எனக்கு தேவையான விஷயங்கள் ஏன் vlog கூட வந்து நான் அந்த டைமில் பார்ப்பேன். பட் என்னென்னா என்னுடைய ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கும், நான் சைடில் வீடியோ பார்ப்பேன். மொபைல் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு எல்லா வேலைகளையும் ஒரே டைமில் முடிக்கணும், ஒரு நாளில் வந்து எல்லா வேலைகளையுமே நம்ம முடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் வீட்டில் எப்போவுமே நமக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வேலையை வந்து பெண்டிங் போட்டுட்டு டைம் இருக்கும்போது பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ எப்படின்னா எனக்கு ஆரி ஆர்டர்ஸ்லாம் இருக்கும்போது வீட்டில் வந்து நிறைய மாவு திரிக்க வேண்டிய வேலை, மாவு வறுக்க வேண்டிய வேலை, ஏதாவது பொருட்கள் வறுக்க வேண்டிய வேலை எல்லாமே இருக்கும். பட் அந்த டைமில் நான் பண்ணிவிட்டு டைம் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னா என்னால் வந்து ஆரி ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் வந்து அந்த ஒர்க் எல்லாம் பெண்டிங் வச்சுருப்பேன். பட் ஆரி வேலை முடிச்சதுக்கப்புறம் கிச்சனில் இருக்கக்கூடிய பெண்டிங் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி இந்த டைமில் நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சி அந்த வேலையை நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும், ரொம்ப ப்ரெஷரும் இல்லாமல் இருக்கும். பட் என்ன ஒரு விஷயம் இதில் நம்ம யோசிக்கணும்னா, ஒரு வேலை இருக்குது, பட் அந்த வேலையை நம்ம பண்ணாமல் எந்த வேலையுமே பண்ணாமல் நாளைக்குன்னு மூவ் பண்ணி வைக்கிறது தான் பிரச்சனை. இப்போ நமக்கு ஒரு நிறைய வேலை இருக்குது அன்றைக்கி அப்படின்னா அதில் எது இம்பார்ட்டன்டானோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அன்றைக்கி ஒரு ப்ரொடக்டிவாக இருந்தோம், நம்மளுடைய டே வந்து இன்றைக்கி நல்லா போயிருக்கு. பெண்டிங் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, இன்றைக்கி ஏதோ ஒரு சம்திங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் முக்கியமான வேலையை அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு டைம் இருக்கும்போது அந்த வேலையை முடிக்கும்போது ஓகே நமக்கு எல்லா வேலையும் முடித்த ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். பட் நிறைய வேலை எல்லாத்தையுமே ஒரே டைமில் முடிக்கிறது நம்மளாலே முடியாது. ஏன்னா நம்ம சின்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு பிஸ்னஸையும் பண்ணும்போது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் நிறைய வேலைகள் பண்ணுவேன், அதில் எல்லா வேலைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருப்பேன். பட் என்னென்னா எனக்கு டைம் இருக்கும்போது நான் அதையும் முடிச்சிருவேன். ஸோ எல்லா வேலைகளையும் என்னால் ஒரே டைமில் வந்து ஒரே நாள்லேயும் முடிக்க முடியாது. பட் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து கிடச்சிரும். ஏன்னா ஓகே இன்றைக்கி வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக வந்து எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது, நமக்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது செல்ஃப் கேருக்காக இருக்கட்டும், ஹேர் கேருக்காக இருக்கட்டும், இப்போ ஸ்கின் கேருக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு செல்ஃப் கேருக்காக நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா ஹோல் ஃபேமிலிக்காக நம்ம வந்து டே ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும்போது, அதாவது ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கும்போதோ அல்லது கிளாஸ்க்கான வேலைகள் அதிகமாக இருக்கும்போதோ வந்து நான் செல்ஃப் கேருக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். பட் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது என்னுடைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் அல்லது வந்து இப்போ எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா நமக்கான டைம் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து ஃபீலாக இருக்கும். அதனால நீங்கள் நிறைய வேலைகள் இருந்தாலும் உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக வேணும். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து உட்காந்து டீ குடிக்கிறோம் பாருங்கள், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், அதுவே நமக்கு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உண்மையாக இல்லையான்னு. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து ரிலாக்ஸ்டாக சாமி கும்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு மன நிம்மதியான ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரி எனக்கு எப்படி அப்படின்னா, நான் வந்து கிளாஸுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்தாலும் சைடில் வந்து நான் பண்ணுற ஆரி ஒர்க்கு, நெக்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஒரு ஹாப்பியான ஃபீல் வந்து கொடுக்கும். முன்னாடி பசங்கள்லாம் குட்டியாக இருக்கும்போது ஃபுல் டைம் வந்து கிச்சன்லேயே போகிற மாதிரி இருக்கும், வேலைகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாத்திரம் வந்து கொஞ்சம் சிங்கில் சேர்ந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு கிச்சனில் வந்து அதிகமாக வேலை இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணி ஓகே இந்த டைமில் வந்து இந்த வேலையை வச்சுக்கலாம், இந்த டைமில் தான் பாத்திரம் கழுவணும், ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வேளை மட்டும் பாத்திரம் கழுவினா போதும், சிங்கில் வந்து பாத்திரம் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, பட் நமக்கான டைம் வந்து வேணும்னு சொல்லிட்டு அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் பெண்டிங் போட்டுட்டு எனக்கான டைமை நான் எடுத்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணவும் ஆரம்பித்தேன். அது மாதிரி தான் குழந்தைங்க ரொம்ப குட்டியாக இருக்கும்போது நான் பண்ண ஆரி விஷயம் தான் எனக்கு இப்போ வந்து நான் வீட்டிலே இருந்தே ஒர்க் பண்ணுறதுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்திருக்கு. ஸோ மார்னிங்கே வந்து இந்த மாதிரி நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா
நமக்கு மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து பாத்திரம் சேரும். ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். இடையில நம்ம டீ குடிக்கிற கிளாஸு, சாப்பிட்ட பிளேட்டு அதெல்லாம் வந்து நிறைய பேர் வாஷ் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து வாஷ் பண்ணிகிட்டே நான் இருந்துக்க மாட்டேன். நான் மார்னிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி வச்சிட்டேன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3-4 மணிக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிற பாத்திரம் அல்லது வந்து ஸ்நாக்ஸ் பண்ண பாத்திரம் இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணுவேன். அதுவும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நைட் மட்டும் தான் நான் வாஷ் பண்ணுவேன். ஸோ நைட்டு எப்போவுமே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து நம்ம பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா ஈஸியாகவும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு வேலையை கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம பாடியும் டயர்ட் ஆகிடும், மைண்டும் வந்து டயர்ட் ஆகிடும். பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கேப் எடுத்துக்கலாம். தண்ணி குடிக்கிறவோ அல்லது வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ரிலாக்ஸ்டுக்காக ஃபோன் பார்க்குறதோ அந்த மாதிரி பண்ணலாம். அல்லது வேறு ஏதாவது பாட்டு கேட்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வீட்டு வேலைகள் செய்யும் போதே நம்ம வந்து கொஞ்சம் கேப்பும் எடுத்துக்கும் போது நமக்கும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், மைண்டும் சரி பாடியும் சரி. எல்லாருக்குமே நான் வந்து கிளாஸில் இருக்கிற சிஸ்டர்ஸ்க்கும் நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாமே ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். பட் வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாமே க்ரோ ஆகும்னு சொல்லியிருப்பேன் நான். பட் என்னென்னா நிறைய சிஸ்டர் சொல்கிறது, எனக்கு ஆர்டர்ஸ் வரதில்லை சிஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. பட் என்னென்னா நம்ம கண்டினியூஸாக அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு சக்ஸஸ்ன்னு கிடைக்கும். அதுவரை வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ட்ரை பண்ணுறதை மட்டும் விடக்கூடாது. ஸோ காலையிலேயே நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணியாச்சு. ஸோ குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் அந்த டைமில் முடியல, அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஹோம்ஒர்க்லாம் பெண்டிங்காக இருக்கா அப்படின்னா அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் உட்காந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கையோட அடுப்பு எல்லாமே வந்து அதாவது கவுண்டர் டாப் வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ வந்து கிச்சனையும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நமக்கு வேலை இருக்குது அந்த பெண்டிங்கான மைண்ட் செட் வந்து ஒரு வேலையை பெண்டிங் வச்சுருந்தோன்னா அந்த மைண்ட் வந்து பெண்டிங்காக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரான லைஃப் வந்து இருக்காது. ஸோ வேலைகள்லாம் முடிச்சுட்டு நமக்கான டைம் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து டேலண்ட்டாக இருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கான டைம் வந்து நம்ம ஒரு 10 o'clock இருந்தே ஸ்டார்ட் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஸ்கூல் போனதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீயான டைம் தான் இருக்கும். அந்த டைமில் ரிலாக்ஸ்டாக ஒரு டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு நமக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து மொபைல் பார்க்க ரொம்ப பிடிக்கும்னாலும் அந்த வேலைகள் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் அந்த விஷயங்கள் ரிலேட்டடாக நிறைய கற்றுக்கிறதுக்கு யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுடைய ஃபீல்டு ஏதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்னோடய டைமை இப்படி தான் எடுத்துகிட்டு போவேன். மார்னிங் வந்து மோஸ்ட்லி ஒரு 9:30 10 o'clock வீட்டு வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ மார்னிங்கே குளிச்சிட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் குளிக்க வேண்டிய வேலையும் இருக்காது. சப்போஸ் மார்னிங் வந்து குளிக்கல அந்த மாதிரினா நெக்ஸ்ட்டு நான் எல்லா வேலைகளையும் குளிச்சுட்டு வந்து அந்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நான் வந்து என்னென்ன வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நம்ம சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து HK டிசைனருங்கிற ஒரு சேனலும் வச்சுருக்கோம். அதில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிய நம்ம வந்து வீட்டில் இருந்து எப்படி வந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா ஐடியாஸும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஆரி கிளாஸஸாகவும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரேஸ்லெட் கிளாஸும் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மூலமாக நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி அவங்க வந்து சின்ன சின்ன பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து கிளாஸ் ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து தெரியப்படுத்துகிறேன். கூடவே வந்து நான் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுற வேலையும் வந்து டைம் இருக்கும்போது வந்து பண்ணிவிடுவேன். ஆரியும் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆரி வந்து எப்போவுமே எனக்கு ஆர்டர்ஸ் வராது. ஸோ ஆர்டர்ஸ் வரும்போது நான் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் வந்து எது இம்பார்ட்டனோ அந்த வேலைகள் மட்டும் பண்ணிவிட்டு மற்ற வேலைகளை கொஞ்சம் பெண்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆரி வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையை வந்து நான் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி காலையிலேயே ஹவுஸ் ஒய்ஃப் ஆகி நம்ம வந்து காலையிலேயே வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சிட்டோம், கொஞ்சம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கை நமக்கான பிடிச்ச வேலைகளை பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு நான் வீட்டையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு டீ அல்லது காஃபியை குடிச்சிட்டு என்னோடய வேலைகளையும் நான் ஆரம்பிச்சிடுவேன். ரீசெண்டாக பண்ண ஒர்க்ஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஆரி ரிலேட்டடாக நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட் கிளிப்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்மளுடைய புது சேனல் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணனாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ கமெண்ட்டில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க கருத்துக்களை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.